அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சுற்றுப்பயணம். நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் மினிஸ்டர்ஸ் மூவிஸ் பெருமையுடன் வழங்கும் கரூர் மாணிக்கம். சொந்த ஊர் மக்களோடு ஒரு உலா போகும் நாயகனை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் பிரம்மாண்டம் பெருமாள். அமைச்சர் நாயகன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தொகுதிக்குள்ள சுத்தி வருவதால எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருப்பதா காட்சி அமைச்சிருக்காங்க. இரவும் பகலும் தொடரும் மக்கள் சேவைன்னு சிம்பாலிக்கா காட்டுற விதமா தொடர் படப்பிடிப்பு நடந்திருப்பத படத்துல பார்க்க முடியுது. திரைக்கதைப்படி கரூர் பகுதியின் வளர்ச்சிக்கான பயணங்கள் இருந்தாலும் மதுரையை துணைக்கு அழைச்சது ரசிகர்களின் வரவேற்ப அள்ளி இருக்கு. தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுக்கு மதுரையில் மிக பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தை உருவாக்கி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மதுரையில் அமைத்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டில் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் நம் பகுதியில் மட்டும்தான் ஒரே ஜல்லிக்கட்டாக ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மொத்தத்துல கரூர் மாணிக்கம் ஜாடிக்கேத்த மூடி. We are back to cinema. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஏர்போர்ட்ல இருந்து. இப்போ என்ன ரீசெண்டா வந்து கூலி ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்குதுல்ல, லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்துல படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி சொல்றாரு. 70% முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து 13ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ஷூட்டிங். அண்ட் இப்போ ரீசெண்ட் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்குதுல்ல தமிழ்நாட்டில், அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து அண்ணன் அவர் கருத்து சொல்றாரு. அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. அதான் சொல்லிட்டோம்னா நம்ம அரசியலே இல்லைன்ட்டு, அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு அரசியல் கேள்விகள்? ஒன்லி படம் ரிலேட்டடா கேளுங்க, ஷூட்டிங் போறேன் வர்றேன் என்ன அப்டேட் அது கேளுங்க, அது வேணா. ஆமா, படத்துல பாலிடிக்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடையை பெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் திவ்யா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.